ஆஸ் அ பிரேசில் ஃபேனா ஈஸி மேட்ச்சு. ஒரு 5 கோல் 6 கோல் அடிச்சு ஈஸியா உள்ள போறோம் அப்படின்னு சொல்லதான் ஆசையா இருக்கு. பட் எந்த டீமுமே ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல மச்சான். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூவி டிவி மக்களே. ஸோ நடக்க போகுது என்ன, எபிசோட் நம்பர் 2, மேட்ச் டே 2. ஸோ எஸ், இந்த போட்டியில குரூப் சி அண்ட் குரூப் டி விளையாட போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குரூப் சில பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 3:30 ஆரம்பிக்குது. தட் இஸ் பிட்வீன் ஸ்காட்லாண்ட் அண்ட் மொராக்கோ. அண்ட் அப்படியே குரூப் சில செகண்ட் மேட்ச் வந்து பிரேசில் ஹைட்டியோட விளையாடுறாங்க. தட் இஸ் ஹேப்பனிங் அட் 6 o'clock. குரூப் டில யூஎஸ் வந்து ஆஸ்திரேலியா கூட விளையாடுறாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட இன்னொரு கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரக்வே டர்க்கி கூட விளையாட போறாங்க. இந்த ஒரு நாள்ல இந்த 4 கேம்ஸ் நடக்க போகுது. அண்ட் 1 by 1 ஒரு கேமா பாத்துடலாம். ஸோ குரூப் சில இருந்து ஆரம்பிக்கலாம்ப்பா. ஸோ வந்து மொராக்கோ ஸ்காட்லாந்து கிட்ட எப்படி அணுக போறாங்க, லிங்க்ஸ் என்ன நடக்க போகுது அந்த கேம்ல? ஸோ அவங்க குரூப் பார்த்தோன்னா குரூப் சியில் ஸ்காட்லாந்து தான் மச்சா டாப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கோல் தான், அதுவும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு கோல் மெக்கின் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அதனால் அவங்க டாப் பண்ணுறாங்க. ஸோ ஹைத்தி நல்லாவே அவங்களுக்கு டஃப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கோலால் அவங்க டாப் பண்ணுறாங்க. அதே மாதிரி மொராக்கோ பார்த்தோன்னா டாமினேட் பண்ணாங்க பிரேசில் கிட்ட. கிட்டத்தட்ட ஈவன் ஸ்டீவனாக இருந்தது. ஒரு செகண்ட் வந்து மொராக்கோவே அப்பர் ஹேண்ட் கொடுத்துடலாம் அந்த மேட்ச்சுக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிஃபீட் ஸ்காட்லாண்டு வரப்போதுன்னு தோணுது மச்சான். மொராக்கோ ஆர் த ஹெவி ஃபேவரட்ஸ்ன்னு எனக்கு ரொம்ப தோணுது. நீ என்ன சொல்ற? ஓகே, பட் ஸ்காட்லாந்து ஹைட்டி கிட்ட ஒரு மாதிரி கஷ்டப்பட்டா கூட 1-0 அப்படின்ற மாதிரி வின் பண்ணியிருந்தாங்க. ஹைட்டி நீ சொன்ன மாதிரி அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். பட் ஓகே, ஸ்காட்லாந்து மொராக்கோல அந்த சாய்பரி அவர் வந்து சூப்பரா விளையாடிட்டு இருந்தாரு. ஒரு சூப்பரான ஒரு கோல், சோலோ கோல் அடிச்சிருப்பாரு. பிரைன் டியாஸ் கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு பாஸ் வந்திருக்கும். சோ அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. அண்ட் பிரேசில் கிட்டயுமே கொஞ்சம் நல்லா தான் விளையாடினாங்க. அண்ட் ஓகே, நான் வந்து இந்த கேம் வந்து மேபி ஐ அம் கோயிங் வித் ஸ்காட்லாந்து. ஸ்காட் மெக்டோம்னே, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெக்கின், ராபர்ட்சன் எல்லாமே வந்து ஏதாவது சேர்ந்து ஏதாவது பண்றாங்கன்னு எனக்கு ஏதோ தோணுதுப்பா அகைன்ஸ்ட் மொராக்கோ. சோ நீ மொராக்கோ தான் நினைக்கிறேன், பட் நான் ஸ்காட்லாந்து போறேன் இந்த கேமுக்கு. அண்ட் இன்னொரு கேம் இருக்கு அவங்களோட குரூப்ல. சோ பிரேசில் வந்து ஐடியோட விளையாடுறாங்க. சோ அந்த மேட்ச் வந்து 6 மணிக்கு நடக்க போகுது. அந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது, பிரேசில் ஆல்ரெடி ஒரு டிரால இருந்து வராங்க சோ மொராக்கோ கிட்ட. பட் ஓகே, தட் வாஸ் மொராக்கோ, திஸ் இஸ் ஹைட்டி. எப்படி போகுது, எவ்வளவு கோல்ஸ் அடிக்க போறாங்க நீ நினைக்கிற ஹைட்டி கிட்ட? ஆஸ் அ பிரேசில் ஃபேனா ஈஸி மேட்ச்சு. ஒரு 5 கோல் 6 கோல் அடிச்சு ஈஸியாக உள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லதான் ஆசையாக இருக்குது. பட் எந்த டீமுமே ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியல மச்சான். இந்த வேர்ல்டு கப் அப்படி தான் இருக்குது. நீ ஒரு டீம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு பிரேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ பேக்கில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கோல் கீப்பர்ஸுமே நல்லா கேரி பண்ணாங்க ஒவ்வொரு டீமையும். ஸோ பிரேசிலுக்கும் ஒரு ஆல்ரெடி ஸ்காட்லாண்டுக்கு டஃப் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரேசில் அவங்க நல்ல ஃபுட்பால் ஆடணும். ஸோ நல்ல கேம். போன மிஸ்டேக் மொராக்கோ கிட்ட பண்ணியிருந்தாங்க ஒரு சிலது. ஒரு டீம் செலெக்ஷன்ஸ் கொஞ்சம் தப்பாக இருந்தது. என்ட்ரிக்கு உள்ளே கொண்டு வரல. ஸோ அதெல்லாம் அவங்க இது பண்ணிட்டு, அதே மாதிரி நேமார் ஃபிட்டா இல்லை நேமாருக்கு எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா உள்ள வர்றதுக்கு, அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஏதாவது பண்ணணும். ஸோ பண்ணி டீமை நல்லா செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில்ட் பண்ணணும். ஒருவேளை ஃபாஸ்ட் பேஸ்டாக இருந்தது அந்த மாதிரி மொராக்கோ கேம் மாதிரி இருந்ததுன்னா பிரேசில் கண்டிப்பாக சஃபர் ஆக போகிறாங்க. ஏன்னா மிட்ல வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸ்ட் இல்லை. ஸோ ஓரளவு பொறுமையாக பொசிஷன் வச்சு பொறுமையாக பில்டப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானில் இருக்காங்க. பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பிரேசில் ஹெவி ஃபேவரட்ஸாக உள்ள போகிறாங்க ஆஸ் ஆன் பேப்பர்ஸ். ஸோ ஐ எம் கிவிங் டு பிரேசில் மச்சான். ஓகே, பிரேசில் 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் மொராக்கோ. ஹைட்டி வந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டும் எடுக்கல. சோ 1 கேம்ல. அண்ட் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் போன மேட்ச்ல இகார் தியாகோ வாஸ் நாட் அப் டு த மார்க். சோ அவர் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவரை பத்தி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, ஸ்காட் செலெக்ஷன்ல இருந்து நிறைய இது இருந்தது. கெசமீரோட கேம் அந்த அளவுக்கு இல்ல, சப் பண்ணியிருந்தாங்க. சபினியோ வந்து ஒரு மாதிரி டீசெண்டா விளையாடிட்டு இருந்தாங்கலாம் நீ சொன்ன. அண்ட் ரைட் சைட்ல யார் ஆரம்பிக்க போறாங்க இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. லாஸ்ட் மேட்ச் இப்னஸ் ஆடினாரு. பட் இந்த மேட்ச் திருப்பி இப்னஸ்கே போறாங்களா இல்ல டனிலோ ஆடுறாங்களா, என்ன கதைன்னு தெரியல. பிரேசில் பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்குமே அவங்க ஸ்குவாட் 100% இதுதான் ஸ்குவாட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே ஒரு டவுட்ல தான் இருக்கு. சோ ரீவாம்ப் நடக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஸ்குவாட் மொராக்கோ கிட்ட விளையாடுறது. பட் ஓகே, ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ டோன்ட் திங்க் தே வில் மேக் பிகர் சேஞ்சஸ். மொராக்கோ கிட்ட வச்சு ஐ டோன்ட் திங்க் தே வில் டு சேஞ்சஸ். பட் ஓகே, பிரேசில் ஆர் ஃபேவரட்ஸ் ஆப்வியஸ்லி. சோ எனக்கு 2-1 இல்ல 2-1 கூட 2-0 அப்படின்னு முடிச்சாலே பெரிய விஷயம் தான் பிரேசிலுக்கு. பட் வின் வந்து ரொம்ப மஸ்டா தேவை. இன் கேஸ் பிரேசில் அந்த மேட்ச் வந்து ஹைட்டி கிட்ட ஏதாவது ஒரு சஃபராய் ஒரு டிரா எடுத்தா கூட it will be a very crucial factor. அவங்க வந்து 32க்கு போறதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேக்டா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. சோ மஸ்ட் வின் கேம் ஃபார் பிரேசில் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். அண்ட் இதுதான் குரூப் சி ஓட நிலைமை. சோ பாப்போம் இந்த மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒரு டீடைல் அனலைசிஸ் பண்ணலாம். பட் நீங்க பாய்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரேசில் வந்து ஹைட்டியை எவ்வளவு கோல்ஸ் அடிப்பாங்க, வின் பண்ணுவாங்களா? அண்ட் மொராக்கோ ஸ்காட்லாந்து மேட்ச் என்ன ஆக போகுது? சோ அதையுமே வந்து டெஃபினட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் வந்து குரூப்பை டாப் பண்ண போறா? இப்ப வரைக்கும் ஸ்காட்லாந்து இருக்காங்க. இந்த குரூப் செகண்ட் மேட்ச்க்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? சோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம டைரக்டா குரூப் டி பாத்துருவோம். சோ குரூப் டி ல 2 வின்னிங் டீம்ஸ், அதாவது யூஎஸ் ஆஸ்திரேலியாவோட விளையாட போறாங்க. தட் வில் பி ஹேப்பனிங் ஆன் 12:30 AM. ஃபர்ஸ்ட் மேட்ச் அதான் இருக்க போகுது. சோ அதை பத்தி என்ன லிங்க் நினைக்கிறேன்?
ஸோ 2 டீமே நம்ம எதிர்பார்க்கல மச்சான். யூஎஸ் வந்து 4 கோல் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா வந்து அப்செட் பண்ணுவாங்க டர்க்கியை அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தது மேட்ச்சு. அந்த இரண்குண்டா நல்ல பிளேயர் டு வாட்ச் அவுட் ஆஸ்திரேலியா சைட்லேருந்து. அதே மாதிரி யூஎஸ்லேருந்து பார்த்தோன்னா பேலகன் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக ஆடுறாப்புல பிளேயரு. எனக்கு தெரிஞ்சு எத்தனை கோல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா 2 டீமுமே செம்மையாக பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்கன்னா ஒரு டேலண்டடாக பின்னாடி உட்காந்துட்டாங்க, கவுண்டரில் அடித்தாங்க. பட் யூஎஸ் அந்த அதர் சைட் பின்னாடிலாம் உட்காரல, ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருந்தது. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஎஸ் கிட்ட யூஸ் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியா அப்படின்னு தெரியல. ஸோ ஆஸ்திரேலியா டர்க்கி கிட்ட யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி யூஎஸ் கிட்ட யூஸ் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அடி வாங்கிடுவாங்களோன்னு தோணுது மச்சான். ஸோ யூஎஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு எனக்கு என்னமோ தோணுது. நீ என்ன நினைக்கிற? எஸ் ஆப்வியஸா யூஎஸ் வந்து போச்செட்டினோ கிட்ட சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேம்லயே அந்த நிறைய கிளிம்சஸ் நம்ம பார்த்தோம். பாரகுவே கிட்ட ஸ்டார்டிங்ல இருந்து அட்டாக் பண்ணாங்க, பால் வச்சு விளையாடுறதுலயும் சூப்பரா பண்ணாங்க. அந்த மைனஸ் பாசஸ் 1-2 பாசஸ் எல்லாமே சூப்பரா போட்டாங்க. அண்ட் பேலகன் கிட்ட இருந்து 2 கோல், அதுக்கப்புறம் ரெய்னா கிட்ட இருந்து 1 கோல், அதுக்கப்புறம் ஓன் கோல், நிறைய கோல்ஸ் வந்து 4 கோல்ஸ். அண்ட் அவங்க ஹோம்னால இனிமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைபோட யூஎஸ் வந்திருக்காங்க. இந்த தடவை கன்ஃபார்மா நான் வந்து இனிமே ப்ரோக்ரெசிவா போறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல யூஎஸ் வந்திருக்காங்க. அண்ட் இன்னொரு சைட்ல நீ சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல எகெயின்ஸ்ட் டர்க்கி. சோ ரொம்ப பெரிய விஷயம் அது ஆக்சுவலி டர்க்கி அடிக்கிறது. யூஎஸோட ஆக்சுவலா பெட்டர் டீம் டர்க்கி என்ன பொறுத்த வரைக்கும். டர்க்கி அடிக்கிறாங்க அப்படின்னா தே ஆர் கேப்பபிள் ஆஃப் பீட்டிங் யூஎஸ் ஆல்சோ. பட் ஹோம் ஃபேக்டர் ஒண்ணு மட்டும் தான் நான் வைப்பேன். பட் மற்றபடி தே கேன் பீட், சான்ஸே இல்லைன்னு நம்மளால ரைட் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஓகே, யூஎஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஃபேவரட் வின் பண்றதுக்கு. பட் எனி அப்செட் ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன் டெஃபினட்டா. ஏன்னா டர்க்கி அடிக்கிறாங்களே, அடிக்க முடியாத யூஎஸ் அந்த மாதிரி தான் போகுது. பட் இன்னொரு சைட்ல வந்து ஓகே, சோ பாரகுவே விளையாடுறாங்க டர்க்கி கிட்ட. சோ அந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க லிங்ஸ்? ஸோ பாரகுவே ஒரு பயங்கர அடி மச்சான். 4 கோல் நீ வாங்கிட்ட ஒரு டோர்னமெண்ட்டில். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 4 கோல்லாம் நீ ஹெவியாக டிஃபீட் வாங்கிட்டேன்னா தெரிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் போகிறதே கொஞ்சம் டஃப். இந்த மேட்ச்சில் எப்படி அவங்க கோல்ஸ் கம்மியாக வாங்கணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு ட்ரா எடுக்க பார்க்கலாமா, அந்த மாதிரி தான் பாரகுவே பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி டர்க்கி வந்து ஒரு அப்செட்லேருந்து வராங்க. எப்படா 2 கோல்ஸ் விட்டோம். டர்க்கி அதே மாதிரி ஸ்கோர் ஷீட் இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் 1 கோல் கூட அடிக்கல. ஸோ அவங்க யார்கிட்ட இருந்து கோல் வரப்போகுதுன்னு தெரியல, ஆர்டா கூலர் என்ன பண்ண போகிறாரு தெரியல. ஸோ ஒரு ப்ரெஷர் இதில் தான் மச்சான் இருக்காங்க டர்க்கி. அந்த அதர் சைடு வந்து பராகுவேக்கு ப்ரெஷர்லாம் இல்லை, பட் நிறைய கோல்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் கொஞ்சம் கண்டெயின் பண்ண பார்ப்பாங்க. ஒரு வேளை ஹிட் ஆர் மிஸ் தான் மச்சான் டர்க்கிக்கு. ஒரு 4 கோல் யூஎஸ் அடிச்ச மாதிரி டர்க்கி அடிக்க போகிறாங்க, இல்லைனா வந்து மேட்ச் டிராவை நோக்கி போகுது. ஸோ அதனால டர்க்கி கொஞ்சம் ஃபேவரட்னு நான் சொல்லுவேன், பராகுவே ஃபர்ஸ்ட் மேட்சை பார்த்த வரைக்கும். ஓகே யா, பராகுவே நினைச்சவே நடக்கல அகைன்ஸ்ட் யூஎஸ். சோ யூஎஸ் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய்ட் பராகுவே அந்த டாமினேட் பண்ணாங்க. பட் டர்க்கி அந்த சைடுல வந்து ஆஸ்திரேலியா கிட்ட 2 கோல்ஸ் வாங்குனாங்க. பட் அவங்க இன்டென்ட் இருந்தது, எதுவுமே கோலா கன்வெர்ட் ஆகல. கரெக்ட், அவங்க இன்டென்ட் ஷோ பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. சோ ஃபர்ஸ்ட் கேம் வச்சு நம்ம ஈஸியா ரைட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படி இப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஒரு ஈஸியா ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. டர்க்கி இஸ் a வெரி குட் டீம். லாஸ்ட் தடவை ரவுண்ட் ஆஃப் 16 ரவுண்ட் ஆஃப் 8 போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவை. பட் அகைன் ஐ அம் பேக்கிங் டர்க்கி தான் இந்த கேம்ல. சோ டெஃபினட்டா டர்க்கி இஸ் கோனா வின் அகைன்ஸ்ட் பாரகுவேன்றதா என்னோட ஒப்பீனியன். சோ குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ் டாப் பண்ணிட்டு இருக்காங்க 3 பாயிண்ட் எடுத்துட்டு. பட் இதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் டே 2க்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வருமா? சோ உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க பாய்ஸ். அண்ட் ஹைப்பும் பண்ணுங்க, உங்களுக்கு ஹை பாயிண்ட்ஸ் வந்திருக்கும், ஹைப்பும் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கிறோம். Until then, it's bye from both of us. நன்றி, வணக்கம்.